எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு அஸ்விதாவுக்கு வந்துட்டு டிசி வாங்கி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்கூல்ல வந்துட்டு அட்மிஷன் வந்து போட்டுட்டு வந்தாச்சு. காலையில 10 மணிக்கு போனோம். 10 மணிக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு அட்மிஷன் போடுறதுக்கு டோக்கன் வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்பவே டிலே ஆயிருச்சு. காலையில 10 மணிக்கு போயிட்டு, மதியானம் 2:50க்கு தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து வந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் பசி. அதனால பிள்ளைங்க வந்துட்டு இப்போ ஈவினிங் போல ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, அதனால வந்துட்டு நூடுல்ஸ் வந்துட்டு இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதுனால இப்போ நூடுல்ஸ் தான் வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். நைட்டு டின்னருக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து வந்துட்டு பாருங்கள். இப்போ நூடுல்ஸ் வந்து செய்யலாமா? 2 பேரும் நூடுல்ஸ் பாக்கெட்டை எடுத்து வச்சதுல நூடுல்ஸ் எப்போ கிண்டி தருவீங்க? நூடுல்ஸ் கிண்டி தாங்க, பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு ஒரே ஆட்டம். இதே இது நம்ம சாதம் உடைச்சோம் அப்படின்னா பசிக்குது அப்படிங்கிற அந்த பாத்தீங்களா, பசிக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தையே வராது உங்க 2 பேருக்கிட்டையுமே. சரி வாங்க இப்போ நூடுல்ஸ் வந்து செய்யலாம். கிச்சனில் கொஞ்சம் தேவையில்லாத விளக்க வேண்டிய பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிட்ட வந்து சுடுதண்ணி வந்து காய வந்து போட்டிருக்கேன். அது காஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாதது எது எது விளக்கணுமோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு, காலையில் காஃபி போட்டு வடிகட்டி இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூடுல்ஸ் வந்து செய்ய போகிறேன். பிள்ளைங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எப்போவுமே கிச்சனில் வந்து உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அஸ்விதா வந்து உட்காந்துருக்க இடத்துல சுபஸ்ரீ உட்காந்துருந்தா. 2 பேருக்கும் சண்டை வந்தால் அவள் போய் அழுதுட்டு போயிட்டாலா. திருப்பி நான் தூக்கிட்டு வந்து சுபஸ்ரீயை உட்கார சொல்லிவிட்டு அஸ்விதா தள்ளி போன்னு சொன்னோன்னா அது பாருங்கள் எவ்வளவுக்கு தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் இவங்களோட சண்டையெல்லாம் வந்துட்டு இருக்கும். எனக்கு வந்துட்டு டென்ஷனும் ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு சிரிப்பும் வேறு வரும். நம்மளுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்லை, நம்மளுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இருந்தால் அப்போவும் நம்ம இப்படி தான் அடிச்சிட்ருப்போமோ அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலுமே இன்னமும் என் தம்பியோட எனக்கு வந்துட்டு சண்டையெல்லாம் வந்துட்டு வரதான் செய்யும். செம காமெடியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்துட்டு சிம்பிளாக தான். எப்படின்னா சுடுதண்ணி வந்து காய வச்சு அந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் பாக்கெட்டில் இருக்க நூடுல்ஸை வந்து உடச்சி நான் அதில் வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்குவேன். சேர்த்து நல்லா வந்து நூடுல்ஸ் வந்து வெந்து கொதித்து வரும்போது அதில் இருக்கிற ரெடிமேடு மசாலா இருக்குது இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக வந்து இதில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெடிமேடு மசாலா ஒரு 4 பாக்கெட்டு கொடுத்துருந்தாங்க, அதை வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக வரும். உப்பு வந்து நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குவேன், இல்லாட்டி அதுவே அதில் எல்லாமே இருக்கும், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து செய்யலாம். பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. முக்கியமாக பீன்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதிலே வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டு இருக்கும் ஈபியில். அதனால் வந்துட்டு நோ ப்ராப்ளம், நம்ம ஆட்டுக்கு கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஆட்டுக்கு வந்து சாப்பிட்ருவாங்க. இது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டு அவங்களுக்கு மெனக்கட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு கார சட்னியும் அதுக்கப்புறம் இட்லியும் தான் வந்து செய்ய போகிறேன். மாவு வந்து நேற்று வந்து அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் வந்துட்டு எதுவுமே செய்யலை. ஜஸ்ட்டு வந்துட்டு காஃபி ரஸ்க் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். ஸ்கூலில் வந்துட்டு போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கூட்டம். நாங்கள் வந்துட்டு 70வது டோக்கன், அதுக்கு டோக்கன் படி தான் வந்து கூப்பிட்றாங்க. 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களை வந்துட்டு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதாவது தமிழில் வந்துட்டு ஏதாவது வாசிக்க சொல்கிறாங்க ஒரு புக் எடுத்து, அதே மாதிரி இங்கிலீஷும் வந்துட்டு வாசிக்க சொல்கிறாங்க. வாசிக்க சொல்லிவிட்டு அதுக்கு வந்துட்டு ஸ்டார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேக்ஸ் வந்துட்டு சம் வந்து போட சொல்கிறாங்க. கழித்தல், கூட்டல், பெருக்கல் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு வந்துட்டு ஸ்டார் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அட்மிஷனே வந்து போடுறாங்க. நிறைய பசங்க வந்துட்டு வாசிக்கும் போது பயந்து அழுது அதுக்கப்புறம் வந்துட்டு அட்மிஷன் போடலை. ஸ்கூல் ஓப்பனிங் அப்போ வாங்க, அப்போ வந்துட்டு வாசிக்க சொல்லலாம், தமிழே வாசிக்க தெரியலாட்டி எப்படி வந்துட்டு அட்மிஷன் போடுறது அப்படிங்கிற மாதிரி. வாசிக்க தெரியும் அந்த பசங்களுக்கு. என்ன அப்படின்னா சாரு அவர் வந்துட்டு ஓவிய சார், அவரை பார்த்தோன்னே இவங்க வந்துட்டு மிரள்றாங்க, அந்தளவுக்கு பயம். சாரை பார்த்தோன்னே பயத்திலே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பசங்களும். அசிதாவும் போயிட்டு சார்கிட்ட வந்து வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், கடைசியில் கிட்டக்க போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவளுமே வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அதனால வந்துட்டு பயப்படாமல் வாசி, அப்போ தான் வந்துட்டு
அட்மிஷன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு தமிழும் இங்கிலீஷும் வாசித்து தமிழில் 2 ஸ்டாரு, இங்கிலீஷில் 2 ஸ்டாரு, அதுக்கப்புறம் மேக்ஸ் அவங்களுக்கு வந்து அடுத்தபடி மேக்ஸ் வந்துட்டு 4 ஸ்டார் வந்து வாங்கிட்டு வந்து எல்லாமே கரெக்டாக வந்து போட்டிருந்தேன். அது அந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. கார சட்னி தான் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லலை. வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நிறைய வாட்டி இது வந்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு நாட்டு சக்கரை போட்டு இன்றைக்கி வந்து அரைச்சிருந்தேன். அந்த ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஹோட்டலில் ஒரு வாட்டி சாப்பாடு வந்து அதாவது டிஃபன் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்கங்க. அதில் வந்துட்டு அந்த சட்னியில் வந்துட்டு இனிப்பாக இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் வெல்லம் தான் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் செஞ்சு பார்த்தேன். கரெக்டாக அதே மாதிரி அந்த சட்னி கார சட்னி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு. நான் நல்லா நைஸாக வந்து அரைச்சிருக்கேன். ஹோட்டலில் வந்துட்டு இந்தளவுக்கு நைஸாக அரைக்க மாட்டாங்க. கொஞ்சம் குறப்பாக தான் வந்துட்டு அரைப்பாங்க. அதுக்கப்புறம் கார சட்னி வச்சுட்டு இட்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு சாப்பிட எல்லாருமே வந்துட்டு அப்படியே குட்டி டேபிளில் வந்து உட்காந்து அதுக்கப்புறம் டிவியை பார்த்துட்டே அப்படியே சைட் பை வந்துட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். இந்த செராமிக் பவுல் வந்துட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டோம். இது நெக்ஸ்ட் நாள் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு வெயில் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை வர்ற மாதிரியே இந்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் மழையும் வரல. இன்றைக்கி ஈவினிங் இது மழை வருதா என்னன்னு தெரியல. ஒரு நாள் விட்டு விட்டு அந்த மாதிரி மழை வந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் இது ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணினேன். வாசல்லாம் கூட்டி கிளியர் பண்ணி குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டுக்கு தண்ணி வந்து ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ இருந்துச்சு. அதையும் வந்து பறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனுக்கு வந்தேன். வந்துட்டு ஒரு தட்டு இட்லி மட்டும் அவிச்சு நைட்டு வச்ச சட்னியை தொட்டு நான் பிள்ளைங்க எல்லாருமே வந்து காலையில் டிஃபனை வந்து முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் பார்சல் வந்து போட்டிருந்தேன் ஆர்ட்ரு. அது வந்துருந்துச்சு. அதை வந்துட்டு பிரிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் பேக்கு, அதுக்கப்புறம் வாட்டர் கேன் இது எல்லாமே வந்து ஆர்ட்ரு போட்டிருந்தேன். இவங்களுக்கு அப்படின்னோடனே பார்த்திங்கன்னா ஒரே ஆர்வம். இவங்களுக்குன்னு இல்லைங்க, எப்போ ஆர்ட்ரு போட்டாலும் சரி இந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிரிக்கட்டும் அவங்க அப்படின்ட்டு நானுமே அப்படியே தான் வச்சுருப்பேன். ஸ்கூல்லாம் வந்து போனாலும் அதை வந்து பிரிக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கில் வந்துட்டு அதை வந்து பிரிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ அஸ்விதா வந்துட்டு பிரிச்சிட்ருக்கேன். நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். 2 லஞ்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் 2 லஞ்ச் பேக்கு, 2 வாட்டர் கேன் இதெல்லாமே வாங்கியிருந்தேன். முதல்ல வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் வந்துட்டு வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போயிருந்தாங்க. இந்த வாட்டி வந்துட்டு சரி நல்லதாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்துட்டு உங்களோட டிஃபன் பாக்ஸு. ஹாட் பாக்ஸ் மாதிரியே இருக்கும், நல்ல சூடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருக்கேன். சாப்பாடு வச்சுக்கலாம், அதில் வந்துட்டு சைடிஷ் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனும் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் கேன் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும் பிளாஸ்டிக்கை விட. இதுதான் வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பிளாஸ்டிக் வந்துட்டு கேடு தான். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் அதை தான் வந்து கொடுத்து விட்ருந்தேன். ரொம்ப வந்துட்டு நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கிற வச்சு ஓட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சரி இப்போ கிளாஸ் வந்துட்டு மாறுறா, அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு நீ 10th வரைக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது லஞ்ச் பேக் வந்துட்டு இது வாங்கியிருந்தேன். ஆனால் லஞ்ச் பேக் வந்துட்டு வாட்டர் கேன் வைக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை, சின்னமாக தான் இருந்துச்சு. ஆனால் டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஓகே, ஸ்நாக்ஸ் டப்பா எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு ஓகே. ஆனால் வாட்டர் கேன் வந்து வைக்க முடியல. வாட்டர் கேனை வந்து நிற்க வைக்க முடியல லஞ்ச் பேக்கில். குறுக்கால் அப்படி படுக்க போட்டால் தான் வந்துட்டு அது வந்து செட் ஆகுது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு குட்டி பை வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் உள்ளுக்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எது சிந்துனாலுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு பேக்கில் வந்துட்டு அப்சர்வ் ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம வந்து ஒரு டவலை வச்சு தொடச்சி கூட எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு வந்துட்டு சேஃபாக இருக்கும். நல்லாவே வந்துட்டு எல்லாமே வந்து சூடாகவே இருக்கும் மதியானம் வரைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து ஏதோ சமைச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் கிச்சனில் வந்துட்டு கொஞ்சம் பால் வந்து இருந்துச்சு, அதை வந்து காய வச்சுக்கிறேன். தயிர் வந்து இல்லை, ஏன்னா திங்கட்கிழமை ஸ்கூல் வந்து ஓப்பனிங் அப்படிங்கிறனால முன்கூட்டியே நம்ம தயிரெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தயிர் இருந்தது முடிஞ்சிருச்சு. அதனால் தயிர் வந்து ஊற்றி வைக்கணும், உரம் ஊற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் சாதம் ஒரு சைடு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் இருக்கிறத பறிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் பச்சை பட்டாணி வந்து கடையில் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு, அதை வந்து ஊற வச்சுக்கிறேன். இப்போயே ஊற வச்சுட்டு ஃப்ரீசரில் போட்டோன்னா பிரியாணி அதுக்கப்புறம் கிரேவி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் டைமில் அப்போதைக்குள்ள ஊற வைக்க வேண்டாம். பால் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியலுக்கு வந்துட்டு கொஞ்சமாக துவரம் பருப்பு வந்து ஒரு பவுலில் வந்து போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை வந்துட்டு வேக வச்சுருந்தேன். முட்டை வந்துட்டு ஒரு 5 முட்டை கிட்டே வந்து வேக வச்சுட்டேன் உப்பு போட்டு. சாதமும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து எடுத்து இறக்கி கவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு முருங்கைக்காய் வந்துட்டு நேற்று அப்புத்தா வந்து கொடுத்தாங்க.
சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் முத்தெல்லாம் சதக்காயாக இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். வேண்டான்னு சொன்னேன். எடுத்துகிட்டு போனாங்க. சரி ஒத்த முருங்கைக்காய் வச்சு என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்புறம் சரின்ட்டு அப்புறம் முருங்கைக்காய் எல்லாமே போட்டு இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு கொஞ்சமாக எடுத்து குக்கரில் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நான் வந்துட்டு சாம்பாருக்கு பருப்பு வந்து குக்கரில் வந்து வேக போட்டுக்கிட்டேன். முருங்கைக்காய் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரைக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு விதை இருந்துச்சு. பழம் சாப்பிட்டது போக அதெல்லாம் போட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து வைக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இல்லாட்டி சின்ன வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து எடுத்து போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கிறேன். இவங்களுக்கு சாம்பார் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே வந்துட்டு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்துட்டு எல்லாமே அதாவது முள்ளங்கி, அவரைக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விதை இது எல்லாமே போட்டு நான் வந்துட்டு வதக்கி நான் வந்துட்டு சாம்பார் வந்து வச்சுருந்தேன். எல்லாமே ஒன்றா இருந்துச்சு. அதனால் என்னதான் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே வந்து கெட்டு தான் வந்து போகுது. என்னன்னே தெரியல. அதுக்காண்டி ஒரே நேரத்தில் எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம வந்து சமைக்க முடியுமா சொல்லுங்கள்? இப்போ சாம்பார்லாம் வச்சோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 2 நாள் கிட்ட வரும். ஒரு நாளைக்கு வர்ற மாதிரி என் கையில் வந்துட்டு வைக்கவே முடியாது. எதாக இருந்தாலும் தாராள பிரபு மாதிரி நிறைய வந்து வச்சுருவேன். பத்தாதோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே வந்துட்டு வைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எதையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய அடிப்படை தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை வந்து நிறைய பாடங்களை வந்து கற்றுத்தரும் இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது மட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுறேன். தயவு செஞ்சு வந்துட்டு இந்த வெளியில் வந்துட்டு ரெடிமேடு மசாலா அந்த மாதிரிலாம் வந்துட்டு வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளே வந்து அரைச்சி அந்த மசாலா வந்து யூஸ் பண்ணுங்கள். அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸோடு போட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த பவுட்ரெல்லாம் வந்துட்டு கெடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வந்து போடுவாங்களா இருக்கும். 2வது வந்துட்டு அது ரொம்ப ஸ்பைஸியாக வந்து இருக்கும். அது சாப்பிட நம்ம குடலுக்கும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டேஞ்சர். பின்னாடி கேன்சர் வர கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு ரெடிமேட் மசாலாலாம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. நானுமே வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணேங்க. இப்போ வந்துட்டு அதனால் பக்க விளைவுகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. லூஸ் மோஷன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் ஆகுது. அப்படிங்கிறனால தான் நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போலாம் வந்துட்டு அந்த ரெடிமேட் மசாலாவே வந்துட்டு யூஸ் பண்ணுறதுல ஓன் மசாலா வீட்டில் அரைக்கிறத மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டி சாம்பார் தூள்லாம் நான் வந்து போடுவேன். இப்போ அதெல்லாம் வந்து இருந்துமே நான் வந்து போடலை. இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இல்லாட்டி சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா சேர்த்து கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சிருக்கு. ஏன்னா மழை பெஞ்சிச்சு இல்லையா? அதனால நல்லா வந்து தளைஞ்சிருக்கு. நாங்களுமே வந்துட்டு காயெல்லாம் நிறைய பறித்து அது விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டி விட்டுட்டோம். இப்போ நல்லா தளைஞ்சிருக்கிறதுனால அந்த தளைஞ்ச கொழுந்தாக இருக்கிற கீரையெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து இன்றைக்கி வந்து பொரியல் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு முருங்கைக்கீரை ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சமாக துவரம்பருப்பு அதில் வந்து ஊற வச்சதை போட்டு லைட்டாக வந்துட்டு தண்ணி வந்து தொளிச்சு விட்டுட்டு அடுப்பை வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சு மூடி போட்டு நம்ம வந்துட்டு வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரையும் வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் தேங்காய் துருவல் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெத்துக்காய், கருப்பு காயாக எடுத்து அதை உடச்சி அதை வந்து திருவி போட்டோம் அப்படின்னா இனிப்பாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பாருக்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்துட்டு அதில் வந்து தூவிட்டு இறக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டை வந்துட்டு மிளகு போட்டு மசாலா போடலாம். அப்படி போட்டால் தான் வந்து சுபஸ்ரீ வந்து சாப்பிடுவா. அஸ்விதா வந்துட்டு வெறும் முட்டையே சாப்பிடுவா. இவளுக்கு அந்த மாதிரி மசாலா போட்டால் தான் சாப்பிடுவா. அதனால் கொஞ்சமாக எண்ணெய், அதில் வந்துட்டு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்துட்டு ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எல்லாமே தூளாக வந்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த முட்டையை வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். பசி ஆனதுனால ஒரு முட்டையை நான் ஆட்டையை போட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் 4 முட்டை தான் நான் வந்துட்டு இதில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பசி ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிரும், அழுக வந்துடும். முக்கியமாக அழுக வந்துடும். பசியாகி எனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிடுவேன். ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே ஒரே எமோஷ்னல் ஆகி அழுகிற மாதிரி வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்னென்னா ஹெட் பெயின் வந்துடும், தலைவலி வேறு வந்துடும். அதனால் ஏதாவது சாப்பிடுவோன்ட்டு டக்குன்னு முட்டையை எடுத்து சாப்பிட்டுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சாதம், சாம்பார், முட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு லஞ்ச் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு சாப்பிட்டுட்டேங்க. ஈவினிங் போல் பார்த்திங்க அப்படின்னா
மழை வர்ற மாதிரியே வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல காற்று ஜிலு ஜிலுன்னு. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மேகம்லாம் வந்துட்டு அப்படியே கரும்புகுன்னு வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா, நாங்களாம் அங்கிட்ட அப்படி தான் சொல்லுவோம், மேகம் பாரு எவ்வளோ கருத்து கரும்புகுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்துட்டு நல்ல கருத்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிதா சுவஸ்ரீ எல்லாரையும் வந்துட்டு வெளியில் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காருங்கடி, ஃபேனை போட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, கரண்ட் பில் அத்துட்டு போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மல்லிகைப்பூ காலையில் பறித்து வச்சதை கட்டவே இல்லை, மறந்துட்டேன் சுத்தமாக, எனக்கு ஞாபகமே இல்லை. அப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கிட்ட ஆக போகுது. அப்போ அதுக்குள்ளே வந்து கட்டிட்டு இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து திஷ்டி சுற்றி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு திஷ்டி சுற்றி நான் வந்துட்டு போட்டேன். இதை வந்துட்டு ரெகுலராக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நான் 2 நாள் பண்ணுவேன், 3ஆம் நாள் விட்டுருவேன். இனிமேல் கரெக்டாக பண்ணணும், அதையும் வீடியோ எடுத்து வச்சு அவர்கிட்டையும் அவரும் பார்ப்பார் இல்லையா, அதனால் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.